ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய பிஜே அவர்களை வரவேற்கிறோம். சார், உங்களுக்கே தெரியும், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அவர்கள் இந்த ஹோலி பண்டிகையை ஒட்டி தெரிவித்த கருத்து கொஞ்சம் வட இந்தியாவில் பரபரப்பாச்சு. ஒரு ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்துமோங்கிற ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அந்த உத்தரப்பிரதேசத்துலாம் புல்டோசர் மாடல்னு சொல்லி முஸ்லீம்கள் வீடுகள் முன்னால் புல்டோசர் நின்னுது அப்படிங்கிற அந்த அரசியல் பார்த்தோம். பருதா போடுவதற்கு தடைன்னு பல்வேறு விஷயங்கள் உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நடந்தது. அப்புறம் முஸ்லீம் கடையில் எந்த இந்துக்களும் வாங்கிறாதீங்கன்னு சொல்லி அந்த இந்து யாத்திரைகளுக்கு கன்சவரன் போன்ற யாத்திரைகளுக்கு போகும்போது முஸ்லீம் கடையனா வாங்காதீங்க, பேரை எழுதி போட சொல்லுங்க, இந்துவான்னு பார்த்து வாங்குங்கலாம் சொல்லி அதை அமெரிக்கா வரையும் கண்டனம் தெரிவிச்சாங்க. இந்த அளவுக்கு மத விருப்பு இருக்கக்கூடாதுன்னு. இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தினுடைய தொடர்ச்சியான நிகழ்வுகள். இந்த நிலையில் அந்த மாநிலத்தின் முதலமைச்சரே வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகலைன்னா ஒன்றும் ஆயிராது, வருஷத்துக்கு 52 வெள்ளிக்கிழமை இருக்கு, ஏதோ அந்த ஒரு ஜும்மா தொழுகை அன்னைக்கு ஹோலி பண்டிகை வருது, ஹோலி பண்டிகை வருஷத்துக்கு ஒன்று தான் வருது, அதனால அன்னைக்கு நீங்க ஜும்மா தொழுகை வீட்டிலேயே தொழுதுக்கோங்க, நாங்க ஒன்றும் தொழுக வேணாங்களே, வீட்டில் வச்சு தொழுதுக்கோங்க, அன்னைக்கு நீங்க பள்ளிவாசலுக்கு வந்தீங்கன்னா வண்ணங்களை தவிர்க்க முடியாது, அதை ஒரு இதா எடுத்துக்கணும், மத நல்லிணக்கமாக அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பொதுவாக பண்டிகைகளை பற்றி நமக்கு தெளிவான ஒரு புரிதல் இருக்கணும். எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும், அது இஸ்லாமிய பண்டிகையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ பண்டிகையாக இருந்தாலும் சரி, இந்து பண்டிகையாக இருந்தாலும் சரி, பிறரை பாதிக்கிற வகையில் இருக்கக்கூடாது. கொண்டாட்டங்கள் என்பது யார் கொண்டாடுகிறார்களோ அவர்கள் அளவில் தான் அதை வைத்துக் கொள்ளணுமே தவிர, அதை அடுத்தவர் மீது திணிக்கக்கூடிய அல்லது பாதிக்கக்கூடிய வகையில் கொண்டாட்டங்கள் இருந்தால் அதை எந்த மதங்களும் ஏற்றுக்கொள்ளாது. அந்த மதங்கள் கூட என்ன செய்யலாம், அவங்க கொண்டாட்டங்களில் நீ அடுத்தவனை துள்ளப்படுத்து என்று சொல்லக்கூடியது ஒரு ஆன்மீகத்தில் உள்ள ஒரு வழிகாட்டலாக இருக்க முடியாது. அந்த வகையில் இந்த ஹோலிங்கிற ஒரு பண்டிகையை பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டாடுவது அல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பிறர் மீது அந்த வண்ணப்பொடிகளை தூவுகிறார்கள். அதே மாதிரி கலர் தண்ணீர் என்ன செய்கிறாங்கன்னா பீச்சு அடிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அடுத்தவர்கள் மீது அந்த வண்ணப்பொடிகளை தூவுதல் என்பது, அந்த வண்ணப்பொடிகள் கூட இன்றைய காலத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஆய்வு செஞ்சு டெல்லியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்த ஆய்வு பண்ணி அதில் போடக்கூடிய வண்ணப்பொடிகள்லாம் ஆஸ்துமா உண்டாக்கும், தோல் அலர்ஜி உண்டாக்கும், அந்த மாதிரியான கெமிக்கல்னு வேற சொல்கிறாங்க. இப்படி கேடு தரக்கூடிய ஒன்றை பண்டிகைங்கிற பேரில் செய்கிறாங்கன்னு சொன்னால், இதை அவங்க அந்த நடத்தக்கூடியவர்கள் சிந்திக்கணும், இது நம்ம செய்கிறது சரிதானா. ஏன்னா அந்த வண்ணப்பொடி தூவுறதெல்லாம் அந்த மதத்தின் அடிப்படையான கோட்பாடுகளில் இருக்காது. பிறகு வந்தவர்கள் அதை உண்டாக்கி இருக்கிறாங்க. அந்த மதத்துடைய துவக்கத்தில் அந்த ஹோலி எதுக்கு கொண்டாடினாங்கன்னு கேட்டால், ஏதோ ஹோலிக்காண்டு ஒரு பெண் அரக்கிய அழித்த நாள் என்கிற வகையில் தான் அந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடுறாங்க. முத நாள் அந்த அந்த ஹோலிக்காங்கிற ஒரு பெண் அரக்கியை தீ வச்சு எரிப்பாங்க. அதனுடைய எரிச்சி ஒரு அரக்கியை கொண்டுட்டோங்கிறது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் கொண்டாடுறாங்க. அந்த மகிழ்ச்சியை வெளிப்பட்டு கொண்டாடுவதாக இருந்தால், கொண்டாடுவதற்குரிய விஷயங்களை சாப்பிட்றது, குடிக்கிறது, அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்காக வேண்டி வண்ணப்பொடிங்கிறது, நாங்கள் வெள்ளையும் சிலையுமா ட்ரெஸ் போட்டு போயிடும்போது எங்கள் மேலே அந்த பொடியை தூவும் போது எங்களுக்கு அது ஏற்க முடியாத ஒன்றாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த மக்களை ஜீர்ணிச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க கூட அது எதிர்க்கணும். இதை ஏன்டா இதுக்கேண்டா பொடி இதுக்கடா தூவுறீங்க, இது பின்னாடி உண்டானது தானே, ஆரம்பத்தில் இப்படி இருக்கலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க செய்யணும். அதனால் இந்த இந்த பண்டிகை அது ஒரு விஷயமாச்சு. இரண்டாவது என்னன்னு கேட்டால், அந்த ஹோலி பண்டிகை 1986 இருந்து சென்ற வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு ஹோலி பண்டிகையையும் கலவரத்தில் முடிந்திருக்கிறது. 1986 ஆரம்பிச்சு. ஏன்னு கேட்டால், அந்த ஹோலி பண்டிகை நேரத்தில் அவங்க போகும்போது என்ன செய்வாங்கன்னா, பள்ளிவாசல் மீது வண்ணங்களை வீசி அடிப்பார்கள். அந்த பள்ளிவாசலில் சாய பவுடரை வீசுவாங்க. அது மாதிரி என்ன, அதில் என்ன முஸ்லீமில் சில பேர் என்ன செய்வான், அவன் எதிர்வினை ஏதாவது செய்யத்தான் செய்வான். இவன் ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொல்ல முடியாது. அவன் பள்ளியில் ஏதாவது செய்யும் பொழுது அவன் எதிர்வினையாக ஏதாவது செய்வான். இவன் செருப்பை விடுவான், அவன் கல்லை விடுவான். அந்த மாதிரி என்ன செய்யணும், கலவரத்தில் போய் 1986 இது தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அது போக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நவாப் இருந்தாராம். அந்த இந்த ஹோலி பண்டிகை ஊர்வலத்துடைய முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு கேட்டால், படே லாட் சாஹிப்னு சொல்கிறாங்க. சோட்டே லாட் சாஹிப்னு 2 பேர். இந்த 2 நவாபுகள் முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி பண்ணும்போது அந்த பகுதியில், ஷாஜஹான்பூருங்கிற பகுதியில் நவாபுகளாக இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப கொடுமை செஞ்சாங்களாம். அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு இந்த ஊர்வலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்,
ஒரு முஸ்லீம் வேடமிட்ட ஒரு ஆளை படே லாட் சாஹிப்னு என்ன செய்வாங்க, எரும மாட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு போவாங்க. அந்த ஊர்வலத்துல போகும் பொழுது எரும மாட்டு வண்டி வந்து எரும மாடு தான் இழுத்துக்கிட்டு போவோம். அந்த எரும மாட்டு வண்டியில படே லாட் சாஹிப்ன்ற பேர்ல அது முஸ்லீமை தான் சொல்றான்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு முஸ்லீம் மாதிரி ஒரு தோட்டத்தில் ஒரு ஆளை ஆமா வச்சு அந்த ஆமா நவாப் என்ன செய்யறாங்கன்னா, போகும்போது வர்ற வழியில உள்ள மக்கள்லாம் செருப்புகளை கொண்டு அதை அடிப்பாங்க. அந்த ஓ ஊர்வலத்தில் வரக்கூடிய அந்த படே லாட் சாஹிப்ங்கிற மேல செருப்பு அந்த கல்லையெல்லாம் வீசுவாங்க. இந்த மாதிரி வீசுவதன் மூலமாக என்னன்னு கேட்டா அந்த அந்த வம்பு வளர்க்கறதுக்காக வேண்டிய, அதாவது எவனோ ஒருத்தன் செஞ்சு இருந்தா கூட, செஞ்சானா நமக்கு தெரியல, அப்படி செஞ்சு இருந்தா கூட இது மத பண்டிகை வந்து நேத்து செஞ்ச நவாபுடைய விஷயம்லாம் எப்படி இதுல வந்து சேர முடியும்? ம் அது வந்து ம் சனாதன மதம்னு சொல்றீங்க, காலாகாலமா இருக்கிற ஒரு மதம்னு சொல்றீங்க. அதுல வந்து நேத்து செஞ்ச ஒருத்தனுடைய நிகழ்ச்சியெல்லாம் இதுல வந்து நுழைக்க முடியும் என்றால், இது வந்து உண்டாக்கப்பட்டதுன்னு நல்லா விளங்குது. இது வந்து அந்த ம் மதத்தில் இல்லாமல் பின்னாடி உண்டாக்கப்பட்டதுக்கு இதுவே ஒரு பெரிய ஆதாரம். நவாபுடைய காலம் இப்போ உள்ளதுதான். இப்பதான் நவாப் இருந்தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நவாபுடைய விஷயங்கள்லாம் அந்த பண்டிகையில் சேர்க்கப்பட்டிருக்கு என்று சொன்னா, அது வந்து இவர்கள் ஒரு கலவர நோக்கத்தோடு அதை மாத்தி இருக்கிறார்கள். அந்த நாளில் மகிழ்ச்சியோடு அந்த மக்கள் கொண்டாடி கொண்டு இருந்ததை இவங்க ஒரு கலவர நோக்கத்தோட மாத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் விளங்குது. அப்ப என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு தடவை அந்த ஊர்வலம் போகும்போது அந்த அந்த முஸ்லிம் வேஷம் போட்டு அந்த செருப்பால கல்லால அடிக்கிறது இன்னும் வட இந்தியால அந்த விழாவின் ஒரு கூறா இருக்கு, இன்னும் இருக்கு, கொண்டாடுறாங்க அப்படி. இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஓ இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்கு. ஷாஜஹான்பூர் பகுதியில அந்த அந்த எந்த இடத்துல மூட சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்களோ அந்த பகுதியில இது நடக்கும். அது போக என்ன செய்வாங்கன்னா, அவர் செருப்பு அடிச்சிட்டு வரும் பொழுது பள்ளிவாசல் கிட்ட வரும்போது பள்ளிவாசல் மேலேயும் செருப்பு வீசுவாங்க. பள்ளிவாசல் மேலேயும் கல்ல வீசுவாங்க, பொடிகளை வீசுவதோடு. அப்ப என்னன்னு கேட்டா, அந்த பண்டிகைங்கிற பேர்ல முஸ்லிம்கள் மீதும் சாயத்தை வீசுறாங்க. முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலம் அவங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்துட்டு போகாம அதன் மீது என்ன செய்வாங்கன்னா வண்ணப்பொடியை வீசுவாங்க. அப்ப இதுல இந்த மாதிரி இந்த செருப்பால் அடிக்கிற விஷயம், வண்ணப்பொடி வீசுற விஷயம், இதுகளெல்லாம் என்ன செய்யுதுன்னா இரு சமூகங்களுக்கு மத்தியில கலவரத்தெல்லாம் கண்டிப்பா முடியும். அந்த ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கிக்கிறணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இந்த யோகியுடைய அந்த இந்த உத்தரவின் மூலமாக ஒரு செய்தி உலகத்துக்கு சொல்றார். என்ன சொல்றார் என்று கேட்டால், இங்க வந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் கிடையாது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ தான் உன்னைய பாதுகாத்துக்கிறன்னு. எங்க மக்கள் ரவுடித்தனம் தான் பண்ணுவாங்க, அவங்க மக்களை கேவலப்படுத்துறாரு. அவர் என்ன ம் செய்யணும்னு கேட்டா, ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்றீங்க, அவங்க வழிபாட்டு தலத்தை எதுக்குடா அந்த மாதிரி கொடியை தூவுறீங்கன்னு ஒரு உத்தரவுல அதை அடக்கிறதுக்கு பதிலாக எங்க ஆளுக்கு அப்படித்தான் செய்வாங்க, யாருன்னு பார்க்காம தான் அந்த வண்ணப்பொடி வீசுவார்கள் அப்படி சொல்றாரு. யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லாருமே. இன்னும் சொல்ல போனா இன்னொருத்தர் ஒரு ஒரு வாரியத்தினுடைய தலைவரா இருக்காரு, பிஜேபி முக்கிய தலைவர். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, முஸ்லிம்கள் தொழுகைக்கு வரும்போது அந்த கொரோனாவுல எல்லாம் போட்டாங்கல்ல தார்பாலின் அந்த பை ம் ம் சட்டை, அந்த ஆ மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வரணும். அதாவது பிளாஸ்டிக்ல உள்ள ட்ரெஸ் மாதிரி ஜிப்பா மாதிரி இருக்கும், அது கோட்டு மாதிரி. அதை போட்டுக்கிட்டு நீங்க வாங்க, நீங்க வண்ணப்பொடியிலிருந்து உங்களை காத்துக்கொள்வதாக இருந்தால் நாங்க வண்ணப்பொடி வீசுறவங்க யார் இவரெல்லாம் பார்க்க மாட்டோம், யாரா இருந்தாலும் வீசுவோம். உங்களுடைய வெள்ளை தொப்பி வெள்ளை ஜிப்பாவை நீங்க பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் நீங்க வந்து இந்த தார்பாலின்ல உள்ள ட்ரெஸ்ஸை மாட்டிக்கணும், மேலே கோட்டு மாதிரி போட்டுக்கிட்டு தான் நீங்க வரணும், அதுதான் உங்களை பாதுகாக்கும், நாங்க பாதுகாக்க மாட்டோம். எங்க மக்கள் வண்ணப்பொடி வீசுறவனுக்கு யார் எவருன்னு பார்க்க மாட்டான், யாரா இருந்தாலும் வீசுவான் அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லுகிறார். அப்ப இதுல இருந்து என்ன அவங்க சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, எங்க நாங்க அரசாங்கம் ஒரு கையாளாகாத அரசாங்கம், எங்களுக்கு இவர்களை கட்டுப்படுத்த இயலாது. ஏன்னா இது ஒரு இது அநீதின்னு உலகத்தில் உள்ள யாருக்கு வேணாலும் தெரியும். ஒரு மனிதன் வந்து இன்னொரு மதத்தவருடைய இதுல போய் தலையிடுவது வந்து ஒரு அநீதி, இது ஒரு அக்கிரமம் என்று எந்த மதத்தில் உள்ளவங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சர்வதேச சமூகத்தின் பார்வையிலையும் அப்படித்தான் கருதுவார்கள். அந்த மாதிரி ஒரு செயலை அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி தூண்டுகிறார்கள். தடுத்து நிறுத்த வேண்டியவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எங்களால் செய்ய முடிஞ்சது என்னன்னு கேட்டா, நீங்க வந்து தார்பாய் போத்திருங்க பள்ளிவாசல்ல, அவன் சாயத்தை தான் அடிப்பான், அது தார்பாயில் அடிச்சுட்டு போறான், அது உங்க பள்ளிவாசலை பாதுகாத்துக்கிறங்க அதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க, ஒரு நன்மை செய்யறோங்கிற மாதிரி. அப்ப இதன் மூலமா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அந்த சமுதாயத்தை கேவலமா ஆக்குறாங்க. எங்க மக்கள் வந்து ரவுடி மாதிரி தான் இருப்பாங்கிறார். அதான அர்த்தம். எங்களுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு எங்கள்கிட்ட அதிகார பவர் இல்லை, எங்களால் உங்களை தடுக்க முடியாது, நீங்க தான் போர்வையை போத்தி என்ன செய்யணும், உங்களை காத்துக்கிறணும்னு சொல்வதாக இருந்தால் அந்த அரசாங்கம் வந்து கையாளாகாத அரசாங்கம்ங்கிற ஒரு செய்தியும் அதுல வருகிறது. ரெண்டாவது என்ன வருதுன்னு கேட்டா, அந்த மக்கள் வந்து எந்த நெறிமுறைக்கும் கட்டுப்படாத மக்கள் தான் எங்க மக்கள்னு அவர் சொல்றாரு. அப்படி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் அப்படி இருப்பான்.
இவர் என்ன செய்யறார், எல்லாரும் அந்த மாதிரி இருப்பதாக உலகத்துக்கு சித்தரித்து இந்து மக்களை பத்திய தப்பா நினைக்கிற மாதிரி இந்த ஹோலியில தகராறு பண்ணக்கூடிய ஒரு சின்ன நம்பர்ல இருப்பான். இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த நம்பர் செய்யறதை கூட தடுக்காம எங்க மக்கள் இப்படித்தான் செய்வாங்க, நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறங்க. அப்ப அரசாங்கம்னு ஒண்ணு தேவையில்லையே, நாங்க தான் எங்களை பாதுகாத்துக்கிறணுமாக இருந்தால் கவர்மெண்ட்னு ஒண்ணு அவசியம் இல்லையே. அரசாங்கம் என்பதே வந்து வலியவர்களால் எளியவர்கள் பாதிக்கப்படாம பாதுகாக்கிறது அரசாங்கத்துடைய முக்கியமான ஒரு வேலையை. காவல்துறை, இராணுவம் எல்லாமே அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதெல்லாம் வைத்து கொண்டு நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம், போலீஸ் அதிகாரிய பேட்டி கொடுக்குறாரு, நீங்க வராதீங்கன்னு. அப்போ முஸ்லீம்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆலோசனை பண்ணி அவங்க வந்து ஒரு 2 மணிக்கெல்லாம் முடிச்சிடுறாங்க. இந்த ஊர்வலம் 2 மணிக்கு முடியுதான். 2:30 மணி எங்களுக்கு வந்து ஜும்மா தொழுகை வந்து 4:30 வரைக்கும் தொழுவலாம். 4:30 மணி வரைக்கும் அந்த டைம் இருக்குது. அதனால 2:30 மணிக்கு ஜும்மாவை மாற்றி வச்சிருக்கிறாங்க. இந்த வெள்ளிக்கிழமை பிரேயரை வந்து பிரேயருக்கு போகும்போது இந்த மாதிரி பொடி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள முஸ்லீம் தலைவர்கள்லாம் கூடி 2 மணிக்கு அது முடிஞ்சிருது. நம்ம 12:30 மணி 1 மணிக்கு தொழ வேண்டிய தொழுகையை 2:30 மணிக்கு தொழுவதாக நம்மளால் பிரச்சனை வர வேண்டாம் என்பதற்காக வேண்டி போனால் அடிப்பேங்க, வேணும்னு மையத்தான் அடிப்போங்கிறாங்க. அடிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம்னு சொன்னால் நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, மண்ணு கட்டிக்கிட்டு அது ஒரு மோதல் மாதிரி வரும். அங்கே உள்ளவங்களும் அந்த மோதல்னு வந்துச்சுன்னா அவங்களும் ஓட மாட்டாங்க, நிற்பாங்க. அங்கே ஊபியில் உள்ள மக்கள் என்ன செய்வாங்கன்னா அப்படி நின்று பிடிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மக்களும் போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தொழுகையை நினைஞ்சிட்டாங்கன்னா ஒரு 2:30 மணியாக மாற்றிருக்கிறாங்க. எல்லா பள்ளிகள்லையும் 2:30 மணிக்கு வெள்ளிக்கிழமை பிரேயர் வச்சுக்கிருவோம், அவங்க 2 மணிக்கு முடிச்சிடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வாக முஸ்லீம் தலைவர்கள் எடுத்திருக்கிறாங்க. இதான் அதில் உள்ள விஷயம். இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்ன மது நிர்ணயிக்கத்தை யோகி ஆதித்யநாத் சொல்றாரு. அதாவது உங்களுக்கு வார வாரம் வெள்ளிக்கிழமை வருது இல்ல, ஜும்மா தொழுகை என்ன வருஷத்துக்கு ஒருக்கா வருது, வார வாரம் வருது, 52 வாரம் இருக்கு, அந்த ஒரு வாரம் தானே. ஆனா ஹோலி பண்டிகை எங்களுக்கு ஒரு நாள் ஆண்டுக்கு ஒரு முறை தானே, நீங்க கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க, அன்னைக்கு ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வராம இருங்க, வீட்டுக்குள்ள ப்ரே பண்ணிக்கோங்க, வீட்டுக்குள்ள வந்து யாரு கலர் அடிக்க போறா, அதனால அந்த ஒரு நாள் ஜும்மா தொழுகையை கேன்சல் பண்ணிக்கோங்க, ஒத்தி வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள வச்சு பண்ணிக்கோங்க, இதுதான் மத நல்லிணக்கம். அதை தாண்டி வந்தீங்கன்னா வண்ணம் பூசுவதை தவிர்க்க முடியாதுங்கிறார். இது அவரும் சொல்லிட்டு மத நல்லிணக்கம்ங்கிற வார்த்தையை அவரும் பயன்படுத்துறாரு. சரி, அதாவது இப்போ வெள்ளிக்கிழமை ஜும்மாங்கிறது 56 தடவை வருதுங்கிறாரு, அது உண்மைதான், வருஷத்துக்கு வருது. ஹோலிங்கிறது வருஷத்துக்கு 1 தான் வருது. எத்தனை வருதுங்கிறது மேட்ரு கிடையாது. ஜும்மாவில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் ஜும்மா தொழுகைக்கு வருவதனால் அடுத்தவங்களுக்கு என்ன கேடு, எங்கேயாவது கடைகளை தகராறு பண்ணுறோமா, கள்ளவுட்டு எறிகிறோமா, ஏதாவது பஞ்சாயத்து நடக்குமா, ஒன்றுமே நடக்காது. அவங்க பாட்டுக்கு சுத்தமான முறையில் நல்ல வெள்ளை தூய்மையான ஆடை அணிந்து கொண்டு வருவார்கள், தொழுது விட்டு 1 மணி நேரத்தில் எல்லாம் கலைஞ்சி வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த ஒரு பண்டிகை வந்து டெய்லி நடந்தால் கூட ஒரு பிரச்சனை இல்லை. ஜும்மா வெள்ளிக்கிழமை ஜும்மா மாதிரி 365 நாளைக்குமே இப்படி ஒரு சமுதாயம் வந்து வழிபட்டுட்டு போனால் அது யாருக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனால் ஹோலிங்கிறது வந்து 10 வருஷத்துக்கு வந்தால் கூட அது என்ன செய்யுதுன்னு தான் பார்க்கணும். வருஷத்துக்கு ஒருக்கா வருதுன்னு பார்க்கக்கூடாது. என்ன செய்யுது, நீங்கள் பண்டிகையை கொண்டாடுவதற்காக அதை எதற்காக வேற சமுதாய மக்கள் மேலே திணிக்கிறீங்க, பிற மதத்துடைய நம்பிக்கையை அவனுடைய இதை வந்து கேவலப்படுத்துறீங்க, அவனுடைய ஆடையை வந்து அழுக்கடையை செய்கிறீங்க, அவன் சுத்தமான ஆடை அணிஞ்சிட்டு வருவான், உங்களுக்கு அது மத நம்பிக்கைங்கிறனால தப்பாக தெரியாது, உடல் மூலம் அந்த வண்ணத்தை பூசிக்கொள்வது உங்களுக்கு தவறாக தெரியாமல் இருக்கலாம் அந்த சமுதாய மக்களுக்கு. ஆனால் அந்த அவனை முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இது நல்ல அட்ரஸை போட்டு வீணாக்குறாங்களே தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு காரியத்தினால தான் பஞ்சாயத்து வருதே தவிர ஹோலியவே அவங்க 365 நடத்தணுமே, எந்த பஞ்சாயத்து வராத. அவர்கள் அளவில் அதை கொண்டாடினார்கள் என்று சொன்னால் 365 நாள் அவங்க நடத்தினாலும் நமக்கு பஞ்சாயத்து இல்லை, முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டேன் கொண்டாடிக்கிறட்டேன், அல்லது மதுபானம் அருந்தக்கூடிய வந்து அடித்து அதை கூட அருந்திட்டு அவங்க அளவுக்குள்ள குதூகலமாக இருந்துட்டு போகட்டும், அல்லது ஆடல் பாடல் கச்சேரிகள் போட்டு அவங்க நடத்திட்டு போகட்டும், அவங்க அளவில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்கிறாங்களோ அதை செஞ்சால் இது விவகாரம் வராது. விவகாரம் எங்கே வருதுன்னு கேட்டால் எத்தனை தடவைங்கிறதுல உள்ள விவகாரம் இல்லை. உங்கள் வெள்ளிக்கிழமை பிரேயர் எத்தனை தடவை வருது, ஹோலி எத்தனை தடவை வருது, அது பிரச்சனை இல்லை. அதில் என்ன செய்கிறாங்க என்பதுதான் பிரச்சனை. அப்போ இந்த ஹோலியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நான் பள்ளி வாசல் தெரிஞ்சுக்கிட்டு அதில் வண்ணப்பொடி அடிப்போண்டு ஒரு சமுதாயம் சொல்லுது, சமுதாயத்தில் உள்ள சில விஷமிகள் சொல்லுகிறார்கள், அது அரசாங்கம் என்ன செய்யுது, நான் அப்படிதான் செய்வாங்குது. அப்படி செய்யக்கூடாதுன்னா ஆன்மீக பாதையில இருந்தாலும் அப்படி செய்யக்கூடாதுன்னு அறிவுரை சொல்லணும். ஒரு அரசாங்கத்தின் பார்வையில இருந்தாலும் அப்படிலாம் செய்யக்கூடாது, சட்டம் ஒழுங்கு கையில் எடுக்கக்கூடாது, நாங்க எதுக்கு இருக்கிறோம், அதனால அவன் உரிமையை நாங்க பாதுகாப்போம், உன் உரிமையும் பாதுகாப்போம், உன்னை ஊர்வலம் போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்களா, ஒண்ணுமே இல்லை. நீ தான் என்ன செய்யறேன்னா நான் கல்லை விட்டு அடிப்பேன்,
நான் வண்ணப்பொடியை தூவி பள்ளிவாசல்ல போய் அப்பதான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, ரம்ஜானுக்கு புதுசா பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப அதுல போய் மைய பெயிண்ட் கலர் கலரா ஊத்தி விட்டு போயிடுவானா. இப்ப அது என்ன செய்யும்னு கேட்டா அதை சுத்தப்படுத்துற ஒரு வேலை இருக்குது. ரெண்டாவது, எங்களுடைய மத நம்பிக்கையின் மீது அடிக்கிற கலராக அவங்க நினைக்கிறாங்க, மக்கள் நினைப்பாங்க. இவங்க ஏன் அவங்க எதை நம்ம திணிக்கிறாங்க, அவங்க அளவுல வச்சுக்கிற வேண்டியதானேங்கிற ஒரு எண்ணம் முஸ்லிம் எந்த சமுதாயத்துக்கு வரும். முஸ்லிம் நம்பிக்கை இந்துக்கள் மீது திணிச்சாலும் அவங்களுக்கு வரும். எந்த ஒரு சமுதாயமும் தன் நம்பிக்கை அடுத்தவங்க திணித்தார்கள்னா வரும். அதனால யோகி சொல்லக்கூடிய வாதம் உங்க ஜும்மா எத்தனை வெள்ளிக்கிழமை எத்தனை தடவை நடத்துறீங்க, ஹோலி எத்தனை தடவை வருதுங்கிற வாதம் அறிவீனமான வாதம். எத்தனை தடவை எத்தனை தடவைங்கிறதுல பிரச்சனை வருதா, என்ன செய்யறாங்கிறது பிரச்சனையா? நீங்க எத்தனை தடவை இன்னும் கூட அதிகமா கூட ஹோலி பண்டிகை வெள்ளிக்கிழமையோட டபுளா கூட ஆக்கிக்கிறீங்களேன். அதுல எங்களுக்கு எந்த மறுப்பும் கிடையாது. அது எப்படி இருக்கணும்னு கேட்டா, உலகத்துடைய சட்டத்துக்கு சர்வதேச சட்டம்னு ஒண்ணு இருக்குது, இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, ஒரு ஆன்மீக நெருக்கின்னு ஒரு ஒரு அறப்பண்புகள்னு ஒண்ணு இருக்கிறது. அந்த அறப்பண்புகளுக்கு உட்பட்டா இது அந்த அறப்பண்புகள் எல்லா ஆன்மீகத்தில் இருக்கணுமா இல்லையா? அறப்பண்புகளை பேணக்கூடியவர்கள் நம்ம எதுக்கு அடுத்த மதத்தின் மீது நம்ம அந்த மக்களை தொந்தரவுப்படுத்தணும்? நம்ம தான் அந்த ஹோலிக்காங்கிற ஆளை நம்புறவங்க அதை செஞ்சுட்டு போறோம், அவங்க மீது நம்ம ஏன் திணிக்கணும்னு நினைப்பது தான் சரியான அறப்பண்பு. சரியான இந்து மதத்தில் உள்ளவங்க அப்படித்தான் நினைக்கிறார்கள். இவர்கள் தான் தூண்டி விடுறாங்களே தவிர சரியான அந்த ஆன்மீக அடிப்படையில் அந்த மதத்தை அணுகக்கூடியவர்கள் இவங்க தேவையில்லாத வேலையை பார்க்குறாங்கன்னு தான் கருதுகிறார்கள். அதுக்கு மாத்தமா இருக்கு, ஆன்மீக நெறிக்கு மாத்தமா இருக்குது. இந்தியாவுடைய சட்டத்தின் பிரகாரம் என்னன்னு கேட்டா, அவரவருக்கு உரிமை இருக்குது. ஒருத்தர் உரிமை என்பது அடுத்தவன் உரிமையை பறிக்கும் வகையில வரும்போது சட்டம் தலையிடணும். உரிமை இருக்குங்கிறதுக்காக வேண்டி பிறருடைய உரிமை ஒருத்தன் பறிக்க போனான்னு சொன்னா அவன் அரசாங்கம் தலையிட்டு என்ன செய்யணும், அதை தடுத்து நிறுத்தணுங்கிற ஒரு கடமை இருக்குது. அந்த கடமை தவறி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இது உலக அளவுல இந்து சமுதாய மக்களுக்கு ஒரு இழிவை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. உலகம்லாம் என்ன பார்ப்பாங்கன்னு கேட்டா, என்னடா இது இப்படித்தான் பண்ணுவாங்களா, இன்னொரு மதத்துடைய பள்ளிவாசல்ல கொண்டு இவங்க பொடியை தூவாங்களா, அதுக்கு பயந்துகிட்டு இவங்க போர்வையை போத்துவாங்களா, இது என்னடா நாடு, இது என்ன மக்கள், அவங்க இப்படி ஒரு மக்கள், இப்படி ஒரு சமுதாயம், இப்படி ஒரு மதம் இருக்குமான்னு அவங்க என்ன செய்வாங்க, அதை கேவலமா நினைப்பாங்க. அந்த மதத்தினுடைய பெருமையை உயர்த்த மதத்தில் இருப்பவர்கள் அதுக்கு பெருமை சேர்க்கணும். இந்துக்களா இருந்தா, உண்மையான இந்துக்களா இருந்தா இந்து மதத்துக்கு பெருமை சேர்க்கணும், உண்மையான முஸ்லீமா இருந்தா இஸ்லாம் மதத்துக்கு பெருமை சேர்க்கணும். அப்ப இவர்கள் மதத்துக்கு பெருமை சேர்க்கிறாங்களா, சிறுமையாக்குறாங்களா? யாரு இந்த செய்தியை வெளி உலகத்திலும் படிச்சான்னு சொன்னா, இது என்னத்துக்காக வேண்டி இவன் போய்கிட்டு அவன் பொடியை தூவான், நீ சகிச்சு கொள்ளணும், உனக்கு என்ன போர்வை போட்டு போத்திக்க, தார்பாய் போட்டுக்க போத்திக்க என்று சொல்வதுதான் இருக்கும் ஒரு அரசாங்கம் செய்யற வேலையாங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த மக்கள் கூட அநாகரிகமானவர்களா நினைக்க மாட்டாங்களா? அதுவும் நீங்க இந்துக்களில் ஒரு சிலர் தான் செய்யறாங்க, யாரும் செய்யறதில்லை. அது நீங்க இன்னும் கொஞ்சம் நுட்பமா கவனிங்க. இது முழுக்க வட இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான கலாச்சாரம் இருக்கு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் பெரிய அளவில் இல்லை. ஆனா தமிழ்நாட்டிலும் வட இந்தியர்கள், இந்த மார்வாடிகள் அதிகம் இருக்கக்கூடிய சில பகுதிகள், குறிப்பா சென்னையில சவுகார்பேட்டை சவுகார்பேட்டை போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம தமிழர்களை, நம்ம ஆட்களே இருக்க மாட்டாங்க, தமிழர்களே குறைவா இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்க அந்த மார்வாடிகள், ராஜஸ்தானி சேட்டுகள், அவங்க தான் அவங்க பகுதி மாதிரி தான் இருக்கும், நம்ம தமிழ்நாடு மாதிரியே இருக்காது. அந்த பகுதிகளில் இது கொண்டாடுறாங்க. நாளைக்கு காலையில ஒலி மாசுபாடு, காற்று மாசுபாடுல இருந்து அந்த இது அறிவிப்பாங்க, எவ்வளவு டஸ்ட் கலந்துருக்குன்னு பார்க்கும்போது சென்னையில அதிகமா இருக்கும். சென்னையில, கோயம்புத்தூர்ல, திருப்பூர் மாதிரி இந்த வட இந்தியர்கள் அதிகமா இருக்கிற பகுதியில இந்த பண்டிகை கொண்டாடி மாசு அதிகம் ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வரும். ஸோ இதுல இந்துக்கள் பண்டிகைன்னு இதை சொல்வதில் கூட நம்ம நுட்பமா பார்த்தா மாறுபாடு இருக்கு. இப்போ அதைத்தான் பெரியாரிஸ்டுகள் மற்றவங்க சொல்றாங்க, எப்பா ஹோலி பண்டிகை எதுக்கு எங்க தமிழ்நாட்டுக்கு, இங்க இந்துங்கிற, ஆனா அந்த இந்து கலாச்சாரம், அந்த கதை எதுவுமே இங்க தமிழ்நாட்டுக்கு இல்லையே. இதை தமிழ்நாட்டுல கொண்டு வர்றது மூலமா ஒரு வட இந்திய கலாச்சாரம் கொண்டு வர, அது மூலமா ஒரு இந்துத்துவத்தை கொண்டு வர்றேங்கிறதா பெரியாரிஸ்டுகள், தமிழ் தேசியவாதிகள் இங்க வைக்கிற குற்றச்சாட்டு. தீபாவளி மற்ற பண்டிகைகள் மீதும் அவங்களுக்கு விமர்சனம் உண்டு பெரியாரிஸ்டுகளுக்கு. ஆனா இந்த ஹோலி மாதிரி பண்டிகை வரும்போது இது இந்து பண்டிகை கிடையாது, இது வட இந்திய பண்டிகைன்னு சொல்லு. இது இங்க உள்ள நாடாருக்கும் கோனாருக்கும் ஹோலி பண்டிகைக்கு என்ன தொடர்பு? ஆமா, அனைத்து இந்துக்களுக்கும் இந்து பண்டிகைன்னு சொல்லணும். ஆமா, இந்துக்கள்ல ஒரு பிரிவினருக்குள்ளதான் இருக்கிறது. ஆமா, இல்ல அதுல ஒண்ணு நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இந்த சவுகார்பேட்டை அந்த பகுதியில் உள்ள மார்வாடிகள் இந்த பூசுறாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்குள்ளதான் பூசிக்கிடுவாங்க, நான் போனா என் மேல பூச மாட்டாங்க. அந்த பண்பு இருக்கு, அந்த பண்பு இல்ல, அவங்க மெஜாரிட்டியான அவங்க பூசுவாங்க, அங்க இங்க பூச முடியாது. பூச முடியாதனால என்ன செய்யறாங்கன்னா அவங்களோட நிறுத்திக்கிறாங்க.
அப்ப அந்த அந்த மாதிரி பண்றதுனால ஏதாவது பஞ்சாயத்து தகராறு வருமா? தமிழ்நாட்டுல ஹோலி பண்டிகை கொண்டாடுறதுனால அந்த இவங்கெல்லாம் ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க, அதனால வந்து எல்லாத்தையும் பூட்டி வைங்க, தார்பாலின் போட்டுட்டு போங்கன்னு யாரும் அறிவிப்பாங்களா? அறிவிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவர்கள் அந்த சந்தோஷத்தை அவங்களுக்குள்ள வச்சுக்கிறாங்க. அவங்க அந்த பொடிகளை தூவுறதெல்லாம் ஆள் பார்த்து தான் தூவுவாங்க. பொடியை போடுறது வந்து முஸ்லீம்னு தெரிஞ்சா, கிறிஸ்துவர் நம்ம மதத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு சொன்னா அந்த வண்ணப்பொடியை தூவ மாட்டாங்க. அந்த அந்த நாகரிகத்தை அங்க வடக்கையும் கடைப்பிடிச்சாங்கன்னா அந்த பஞ்சாயத்துக்கு வேலை இல்லை. தமிழ்நாட்டுல கடைபிடிக்கிறாங்க. அப்ப இல்ல, தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுடைய பேட்டர்ன் வந்து ஒரு கலவர பேட்டர்ன் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்க வந்து இதெல்லாம் பண்ணா பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. அங்க வந்து முதலமைச்சரே சொல்றாரு, பாய் நீங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும், புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா கிளப்புங்கன்னு, இல்லாட்டி ஜும்மா தொழுகையை ரத்து பண்ணுங்கன்னு முதலமைச்சரே, அரசு, கவர்மெண்ட், போலீஸே அப்படி பேட்டி கொடுக்குறாங்களே, இங்க அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. தமிழ்நாடு அரசு சொல்ல மாட்டாங்க. அதுல இன்னொரு செய்தியும் இருக்கு. வீட்டுல தொழுகிறங்கன்னு சொல்றாருல, ஆனா ஹோலியில வந்து வீடுகள்லயும் போய் மைய பூசுவாங்க. இவர் தப்பா சொல்றாரு. ஹோலி பண்டிகையின் போது தெரு தெருவா போய் வீட்டை கதவை பூசுவார்கள், அடி கதவை தட்டி திறந்து ஆளை வெளியே வந்தவுடனே அவன் மேல பொடியை தூக்கிட்டு போவார்கள், முஸ்லீமா இருந்தாலும். அப்ப இதை ரோட்ல போறது மட்டும் பூசுவது கிடையாது. ஹோலியின் போது பல பகுதிகளில் நீங்க வீட்டுல தொழுகுங்கன்னு சொல்றாருல, வீட்டுல தொழுவும் போதும் பொடியை போய் வீசிட்டு போயிடுவாங்க. இவர் சொல்ற மாதிரி நடக்காது. நாங்க எங்க வேணாலும் அத்துமீறோம். எங்க பண்டிகை என்று சொன்னா எதையும் நாங்க வகை வைக்க மாட்டோம், எந்த சட்டத்துக்கு மதிக்க மாட்டோம், எந்த தார்மீக நெறியும் பேண மாட்டோம், எங்க இஷ்டப்படிதான் நடப்போம்ன்றதுதான் இப்போதைக்கு இவர்கள் அந்த இதெல்லாம் வந்து இந்த காவிகள் கையில எடுத்த பிறகு வரக்கூடிய விஷயங்கள். இதே ஹோலியின் பெயரால வந்து அந்த 1986க்கு முன்னாடி எந்த தகராறு நடக்கல. 86க்கு முன்னாடி உள்ள ஹோலி பண்டிகை எல்லாம் சும்மா அவங்களோட வச்சுக்கிட்டாங்க. அப்ப எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. 86க்கு பிறகு இந்த காவிகள் வந்து கையில எடுத்த பிறகுதான் அதை வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஆக்குனதுக்கு பிறகுதான் இந்த கலவரங்கள்லாம் ஏற்படுது. கலவரத்துக்கு தான் இதில் உண்டாக்குறாங்க. கலவரத்துக்கு உண்டாக்குனதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, அந்த படே லாட் சாஹிப் ஊர்வலம் போறாங்கல்ல, அதான் பெரிய ஆதாரம். கலவரத்துக்கு தவிர இது நோக்க மத பண்டிகையில ஒரு முஸ்லீமுடைய ஒரு ஆள் பேரை வச்சுக்கிட்டு அவர் மீது என் செருப்பத்து வீசணும். அப்ப வந்து கலவரம் தான் நோக்கம். கலவர நோக்கத்துக்கு தான் இது செய்யறாங்க, மதத்துக்காக செய்யல. இதை இந்து மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் மோட்சம். ஆனா இதன் மூலம் வந்து சிறுமை வந்து அந்த அரசாங்கத்துக்கு தான் சிறுமை. நாங்க ஒரு கையாளாத அரசாங்கம், சட்டம் ஒழுங்கு நாங்களுக்கு பேண முடியாது, நீங்க தான் உங்களை பாதுகாத்துக்கணும்னு ஒரு அரசாங்கம் சொல்லுமையானால் அதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் அரசாங்கத்துக்கு கிடையாது. ஒரு அரசாங்கம் வந்து இந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும்னா அப்ப கவர்மெண்ட் தேவையில்லையே, அப்ப இந்த போலீஸுக்கு தான் அவசியம் இல்லையே. அது ஒரு முதலமைச்சர் சொல்வாரே. ஆனால் அப்ப இதுவே வந்து ஒரு சட்டப்படி அவங்களுடைய ஆட்சியை கலைக்கலாம். ஒழுங்கான ஒரு நிலை இருந்துச்சுன்னு சொன்னா இதை 360 பயன்படுத்துறது கூடாதுங்கிறாங்கல்ல, அதை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னு கேட்டா இவங்களை வந்து கலைக்கிற அளவுக்கு உள்ள விஷயம். நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், மக்களை நாங்க பாதுகாக்க மாட்டோம், சிறுபான்மைகளை பாதுகாக்க மாட்டோம், ரவுடித்தனம் பண்றவங்க பக்கம் தான் நாங்க நிற்போம்னு சொல்வார்களே. ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக இவங்க பதவி விலகணும். பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டதுக்கு இது மாற்றம். இது அவங்க எதன்படி பதவி பிரமாணம் எடுத்தார்களோ அதுக்கு மாற்றமான விஷயத்தை தான் அவங்க இன்னைக்கு சொல்றாங்க. கண்டிப்பா 86க்கு அப்புறம் உங்க ஜனசங்கம், RSS எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்க. 91ல் அவங்க கனவான பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க. அது தொடர்ச்சியா அவங்க கையில அதிகாரம் வர வர இந்த மாதிரி விஷயங்கள் வருது. பொதுவா மக்கள் இந்துவாகவும் முஸ்லீமாவும் இருக்கிற வரை எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்கள் புகும்போது தான் அதுல ஒரு ஆன்டி முஸ்லீம் கான்செப்ட் வையே, அங்க இது பாய்க்கு எதிரானது, நம்ம முஸ்லீமுக்கு எதிராக தான் பண்டிகை கொண்டாடுறோம்லாம் 86க்கு அப்புறம் தான் கொண்டு வராங்கிறீங்க. கரெக்டான ஜனசங்கம், VHP அந்த அந்த மாதிரி அமைப்பு, இந்து பரிஷத் அமைப்பெல்லாம் வளருது. அப்பதான் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அவங்க டெவலப் வளரலாம்னு பாக்குறாங்க. அதான் இந்த மாதிரி இன்சிடென்ட்டை வச்சு ஏதாவது ஒரு பதட்டம் வந்துடாதா, ஒரு கைகலப்பு வந்துடாதா, அதை வச்சு அப்படியே ஒரு கலவரம் பண்ணிடலாமாங்கிற மாதிரியே அவங்களுடைய செயல்பாடு முழுக்க இருக்கு. அதனுடைய இதாதான் இதை நம்ம பார்க்கணும். ஹோலி பண்டிகையினுடைய நோக்கம் என்ன, எந்த அடிப்படையில் அந்த மத பண்டிதர்கள் அதை கொண்டு வந்தாங்க, அதற்கு பிறகு பிற்சேர்க்கையா என்னெல்லாம் சேர்க்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, இப்ப அது மூல வடிவமாக ஹோலி பண்டிகையை அந்த நோக்கத்துக்காக கொண்டாடுறாங்களா, இல்ல முஸ்லீம் வெறுப்பை வளர்ப்பதற்காக கொண்டாடுறாங்களா, இதை எப்படி ஒரு அரசு வேடிக்கை பார்க்க முடியும்? இது ஜும்மா தொழுகையை ரத்து செய்யுங்கிற அளவுக்கு ஒரு துணிச்சலா போறது மதசார்பற்ற தன்மைக்கு எதிராக இருக்கேன் போன்ற பல்வேறு விஷயங்களை வெறும் மத அடிப்படையில் மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் இந்து மத நடைமுறை பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் நின்று எது அறம், எது நீதி, எது சட்டம் என்று ரொம்ப விரிவா அனைத்து மக்களுக்கும் எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.